இருக்கிறதா என் குரல். இது வந்து 10th தமிழ் இயல் 2ல் இருக்க உரைநடை. கேட்கிறதா என் குரல். இது முக்கியமான உரைநடை. இதில் வந்து கொஸ்டின் கண்டிப்பாக வரும். டிஎன்பிசி எல்லா எக்ஸாமுக்குமே இதில் கண்டிப்பாக வரும். ஏன்னா காற்று அப்படிங்கிற அந்த பாடம் தான், காற்று வந்து பேசுகிறதா தான் இந்த பாடத்தில் வருது. தொல்காப்பியர் அப்படிங்கிறது வந்து உலகம். தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார். தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார். உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று சொன்னவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். அதுக்கடுத்து வந்து அவற்றுள் என்னையும் ஒன்றாக சேர்த்தது எனக்கு பெருமையே அப்படின்னு காற்று வந்து சொல்கிறதா தான் இருக்குது. காற்று அடுத்து உயிராக நான் உங்களின் இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது என் இயக்கம்தான். அதனாலே தான் திருமூலர் வந்து திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார். மூச்சு பயிற்சி உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார் அப்படின்னா திருமூலர். அது எதில் அப்படின்னா திருமந்திரத்தில். பிற்கால ஔவையார் என்ன பண்ணியிருக்காரு? பிற்கால ஔவையார் தம் குரலில் வாய்வாதாரணை என்னும் அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம், வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படிங்கிற இந்த குரல் எது அப்படின்னா ஔவை குரல். இது எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாய்வாதாரணை என்னும் அதிகாரத்தில் பிற்கால ஔவையார் வந்து சொல்லியிருக்காங்க. பல பெயர்களில் நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு காற்று பேசுவதாக தான் இது ஒவ்வொரு டாபிக்குமே அடுத்தடுத்து வரும். காற்று வந்து காற்று, வளி, தென்றல், புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்களால் நான் அழைக்கப்படுகிறேன். பருவநிலை, சூழல், வீசும் வேகம் ஆகியவற்றிற்கேற்ப தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல்காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல், புழுதிக்காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, புயல் காற்று, பேய்க்காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று என பல்வேறு பெயர்களால் நான் அழைக்கப்படுகிறேன் அப்படின்னு காற்று வந்து சொல்லுது. அதுக்கடுத்து வந்து நான்கு திசையிலும் நான் அப்படிங்குது. நான் வீசுகின்ற திசையை கொண்டும் தமிழர்கள் எனக்கு பெயர் சூட்டி உள்ளனர். நான் வீசுகின்ற திசையை கொண்டு தமிழர்கள் எனக்கு பெயர் சூட்டி உள்ளனர். இது முக்கியமானது. கிழக்கு என்பதற்கு குணக்கு என்றும் பெயர் உண்டு. கிழக்கு என்பதற்கு குணக்கு என்ற பெயரும் உண்டு. கிழக்கிலிருந்து வீசும்போது நான் கொண்டல் எனப்படுகிறேன். கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் மலைக்காற்று எனப்படுகின்றேன். கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் மலைக்காற்று எனப்படுகிறேன். அப்போ கிழக்கிலிருந்து வீசும்போது கொண்டல், அதாவது சுண்டல்னு வச்சுக்கோங்க. கொண்டல் கிழக்கிலிருந்து வீசும்போது கொண்டல். கடல் பகுதி மலை மேகங்களை கடந்து வரும்போது அது மலைக்காற்று. கலைப்பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் அது மலைக்காற்று எனப்படுகிறேன். மேற்கு என்பதற்கு குடக்கு என்றும் பெயருண்டு. கிழக்கு என்பதற்கு குடக்கு, மேற்கு என்பதற்கு குடக்கு. மேற்கிலிருந்து வீசும்போது நான் கோடை எனப்படுகிறேன். இது வந்து வறண்ட நிலப்பகுதியில் இருந்து வீசுவதால் வெப்பக்காற்று ஆகிறேன். அப்போ மலைக்காற்று அப்படிங்கிறது எங்கிருந்து வருது? கடல் பகுதிக்கு மேலே இருந்து மலை மேகங்களை சுமந்து வருவதால் மலைக்காற்று. அதே வறண்ட வெப்பக்காற்று எங்கே இருக்குது அப்படின்னா நிலப்பகுதியில் இருந்து வீசுவதால் இது வெப்பக்காற்று. வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயரும் உண்டு. கிழக்கு என்பதற்கு குணக்கு, மேற்கு என்பதற்கு குடக்கு, வடக்கு என்பதற்கு வாடை என்றும் பெயருண்டு. வடக்கிலிருந்து வீசும்போது நான் வாடைக்காற்று எனப்படுகிறேன். நான் பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதைக்காற்று எனவும் அழைக்கப்படுகிறேன். பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதைக்காற்று எனவும் அழைக்கப்படுகின்றேன். அப்போ வடக்கிலேருந்து வீசும் காற்றுக்கு வாடைக்காற்று அப்படிங்கிற பெயரும் உண்டு. இது வந்து ஒரு பனிப்பகுதியிலேருந்து வர்றதுனால இது ஊதைக்காற்று அப்படிங்கிற பெயரும் இதுக்கு அழைக்கப்படுது. தெற்கிலேருந்து வீசும்போது நான் தென்றல் காற்று எனப்படுகிறேன். பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமாக வீசுகிறேன். அப்போ தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல், நான் பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமாக வீசுகிறேன். பல தடைகளை தாண்டி வரும் காற்று எது அப்படின்னா
தெற்கிலிருந்து வீசும் தென்றல் காற்று தான். அதனால பல தடைகளை தாண்டி வருவதனால் வர வர வேகம் வந்து குறைந்து இதமாக வீசுகுது. அதனால இது தென்றல் காற்று. இலக்கியத்தில் நான் தென்றலாகிய நான் பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும் பொழுது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதால் இளங்கோவடிகள் என்னை வண்டோடு புக்க மண்வாய் தென்றல், வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் வந்து இந்த பாடல் வரி இருக்கு. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என நயம்பட உரைக்கிறார். பலபட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாத தென்றல் வீடு தூது என்னும் சிற்றிலக்கியத்தில் பெண்ணொருத்தி நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பில் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலை அப்படின்னு ஒரு அழகான பாடல் வரி எதில் இருக்குது அப்படின்னா பத்மகிரிநாத தென்றல் வீடு தூது பலபட்டடை சொக்கநாத புலவர் வந்து எழுதினது. எது அப்படின்னா நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பில் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே. இந்த பாட்டு நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பில் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே பலபட்டடை சொக்கநாத புலவர் பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூது. இப்போ வந்து அதுக்கடுத்து வந்து நதியில் விளையாடி குடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலை. இந்த பாடல் நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி அந்த மாதிரி இருக்கும்ல என பலவாறாக இன்றளவும் இலக்கிய படைப்புகளிலும் திரை இசை பாடல்களிலும் நான் நீங்கா இடம் பிடித்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் அந்த காற்று முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் பழங்காலத்தில் வந்து கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றாகிய என்னால் இயக்கப்பட்ட பாய்மர கப்பலில் தான் நிகழ்ந்தன. அப்போ முன்னீர் நாவாய் ஓட்டியாக இருந்தது எது அப்படின்னு கேட்டால் காற்று. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக. இங்கே பாரு முன்னீர் நாவாய் ஓட்டி. அப்போ நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக களியியல் யானை கரிகால் வளவா. இது இந்த பாடல் வந்து புறநானூற்றில் இருக்குது. என கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பாடலில் சங்ககால பெண் புலவர் விண்ணி குயத்தியார் வழி என குறிப்பிட்டு சிறப்பு செய்திருப்பது என்னையே. மழை தருவேன் நான் அப்படின்னு காற்று மழை தருவேன் நான் அப்படின்னு சொல்லுது. நான் பருவகாலங்களில் வந்து மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறேன். கதிரவனின் வெப்பத்தால் சூடாகி அடர்த்தி குறைந்து மேலே செல்லும் நான் அங்கு ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பி பருவக்காற்றாக மாறுகிறேன். தென்மேற்கு பருவக்காற்றாக வடகிழக்கு பருவக்காற்றாக உலா வந்து மேகத்தை குளிர்வித்து மழை பொழிய செய்கிறேன். தென்மேற்கு பருவக்காற்றாகவும் வடகிழக்கு பருவக்காற்றாகவும் உலா வந்து மேகத்தை வந்து குளிர்வித்து மழை பொழிய செய்கிறேன். ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகவும் அக்டோபர் டு டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றாகவும் வீசுகிறேன். அப்போ ஜூன் டு செப்டம்பர் தென்மேற்கு பருவக்காற்று, அக்டோபர் டு டிசம்பர் வடகிழக்கு பருவக்காற்றாகவும் வீசுகிறேன். இவ்வாறாக மழைப்பொழிவை தருகிறேன். இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை தானே. இந்தியாவோட முதுகெலும்பு எது? வேளாண்மை தானே. இவ்வேளாண்மை சிறப்பதிலும் நாடு தன்னிறைவு பெறுவதிலும் நான் பங்கெடுக்கிறேன். இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் 70 விழுக்காடு, இது முக்கியமானது, இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் 70 விழுக்காடு மழையை தென்மேற்கு பருவக்காற்று தான் கொடுக்குது. அந்த தென்மேற்கு பருவக்காற்று எந்த மாதத்தில் வருது? ஜூன் முதல் செப்டம்பர் வரை. ஜூன் முதல் செப்டம்பர் 70% மழை அளவை வந்து விழுக்காடு வந்து மழையை தென்மேற்கு பருவக்காற்று தான் கொடுக்குது. வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்று. அதுக்கடுத்து வந்து தடம் பதிப்பேன் நான். அதுக்கு மேலே உள்ள குளோரோப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் அப்படின்னு முக்கியமான இதை கொடுத்துருக்காங்க. குளோரோப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடுமா. தடம் பதிப்பேன் நான் அப்படின்னு காற்றோட பாடத்தில் வடகிழக்கு பருவ காலங்களில் தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறி புறப்படுவேன். ஆற்றலுடன் வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் என்னை தடுக்க யாராலும் இயலாது. மழையாக புயலாக தடம் பதிப்பேன் நான். என் ஆற்றலை வலிமிகின் வழி இல்லை. இது வந்து புறநானூற்றில் உள்ள வரி. வலிமிகின் வழி இல்லை என்று ஐயூர் முடவனார் வந்து சிறப்பித்துள்ளார். இது ஐயூர் முடவனார் சிறப்பித்துள்ளார். இது போன்ற மதுரை இளநாகனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று என் வேகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். கடுங்காற்று வலிமிகின் அந்த வலிக்கிறது முடம் வந்து ஐயூர் முடவனார் வலிமிகின் வலி இல்லை, அதோட வலி இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து ஐயூர் முடவனார்
கடும் காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று அவர் அந்த வேகத்தை சொன்னது யார் அப்படின்னா இளநாகனார். மதுரை இளநாகனார் புறநானூறு. இது ரெண்டுமே புறநானூறு பாட்டு தான். வலிமிகின் வழி இல்லை அப்படின்னா ஐயூர் முடவனார், கடும் காற்று மணலை கொண்டு சேர்க்கிறது அப்படின்னு சொன்னால் மதுரை இளநாகனார். நான் உயிர் வழி தந்து உயிர்களை காக்கிறேன், தாவரங்களின் ஒளிச்சேர்க்கையில் உணவு உற்பத்திக்கு உதவுகிறேன், விதைகளை எடுத்து சென்று பல இடங்களிலும் தூவுகிறேன், பூவின் தேனின் கனியின் தாவரத்தின் உயிரினத்தின் மனதை எண்ணில் சுமந்து புவியின் உயிர் சங்கிலி தொடர அறுபடாது இருக்க உதவுகிறேன் அப்படின்னு இந்த வரியெல்லாம் வருது. இது முக்கியமானது இல்லை. காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் எனும் புதுமொழிக்கு வித்தாகிறேன், புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் பலமான எண்ணெய் பயன்படுத்தி மின் ஆற்றலை உருவாக்கும் போது நிலக்கரியின் தேவை குறைந்து கனிம வளங்கள் பாதுகாக்க காரணமாகிறேன். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடம். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னா 5ஆம் இடம் என்பதும் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. உலக காற்றாலை உற்பத்தியில் இந்தியா 5ஆவது இடம், தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது என்பதும் எனக்கு பெருமையே. மனிதனால் மாசடையும் நான், ஒவ்வொரு வினாடியும் நான் உங்களால் மாசுபடுகிறேன். குப்பைகள், நெகிழிப்பைகள், மெது உருளைகள் அதாவது டயர்ஸ் போன்றவற்றை எரிப்பது, குளிர்சாதனங்களை மிகுதியாக பயன்படுத்துவது, மிகுதியாக பட்டாசுகளை வெடிப்பது, இதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன கண்ணீர், இந்த மாதிரி மாசுகள் வரும்போது கண் எரிச்சல், தலைவலி, தொண்டை இதெல்லாமே வரும். காற்று மாசுபாடு என்பது நான் மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவன் நிதியம் அப்படிங்கிற யூனிசெஃப் தெரிவித்துள்ளது. இந்த பாரம் முக்கியம். அது மேலே உள்ளதெல்லாம் அதுதான். நான் மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி என்ன பண்ணுதான், மூளை வளர்ச்சி குறைவாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் சொல்லுதான் குறையுது அப்படின்னு சொல்லி. என்னுடைய மேலடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தின் மூலம் கதிரவனிடமிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குகிறேன். என்னுடைய மேலடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தின் மூலம் கதிரவனிடமிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குகிறேன். புவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடந்து பரிதியின் கதிர்ச்சூட்டை குறைத்து கொடுக்கிறேன். உங்கள் வசதிக்காக என்னை வைத்து குளோரோப்ளோரோ கார்பன் என்னும் நச்சுக்காற்றை வெளிவிடும் இயந்திரங்களான குளிர்பதன பெட்டி முதலானவற்றை உருவாக்குகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இது மாதிரி இருக்கும்போது 1 மணி நேரத்துக்கு 12 முதல் 18 முறை மூச்சுக்காற்றாய் நீங்கள் வெளிவிடும் கரியமிலா வலியை எடுத்துக்கொண்டு உங்கள் நுரையீரலுக்கு தேவையான உயிர் வலியை தரும் என் தோழர்களான மரங்களை வளருங்கள் அப்படின்னு இதில் வருது. அடுத்து நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் தேதி உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறார்கள். என்னை ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் போதாது, ஒவ்வொரு நாளுமே என்னை சுத்தமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஒரு காலத்தில் குழாயிலிருந்து அப்படியே தண்ணீர் குடிக்க நாம் நீர் மாசுபாடு அடைந்ததன் காரணமாக அதனை தூய்மை, இதுவும் முக்கியமான வரி இல்லை, இது முக்கியம் பாருங்கள். தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழா எங்கே? தாய்லாந்து மன்னரோட முடிசூட்டு விழா. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவம்பாவை, திருப்பாவை பாடல்களை தங்கள் தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். இதை சொன்னது யார் அப்படின்னா தனிநாயக அடிகள். எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்றே உலகம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் தான் சொல்லியிருக்காங்க. தனிநாயகம் அடிகள் ஒன்றே உலகம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில்.